ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 20ஆம் அத்தியாயம். சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஹயக்ரீவர் மற்றும் பிற முனிவர்களுடன் இணைந்து அகஸ்திய மாமுனிவர் தாமிரபரணி நதியின் வடக்கு கரையில் மாதவரையும், தெற்கு கரையில் ஸ்ரீபுரத்தில் புருஷோத்தமரையும், கும்பாரண்யத்தில் இப்போது ஸ்ரீவைகுந்தம் என்று அழைக்கப்படுகிறது பகவான் ஸ்ரீஹரியையும், கசவனத்தில் சூரியனையும், சம்பிரோக்ஷணத்தில் காளி தேவியையும் வணங்கி பின்னர் வேணுவனத்தில் உள்ள பிரம்மவிருத்தபுரிக்கு, இப்போது திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது, அங்கு சென்றார். இது தாமிரபரணி நதிக்கு மேற்கே உள்ளது. அன்னை காந்திமதியுடன் கூடிய சிவபெருமான் இங்கிருந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். தெற்கிலும் வடக்கிலும் பரா மற்றும் சைவானுபூதி என்று 2 நுட்பமான ஆறுகள் உள்ளன. தேவர்கள் இந்த நகரத்தை பரணுபூதி என்று அழைக்கிறார்கள். தேவி காஞ்சிபுரத்தை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து ருத்ராவதி என்ற பக்தருக்கு காட்டியதால் இந்த இடம் தட்சிண காஞ்சி என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் இங்கிருந்து பாண்டிய மன்னராக ஆட்சி செய்தார். அன்னை பராசக்தி இங்கு 32 தர்மங்களை செய்கிறார். விஷ்ணுமூர்த்தியான பகவான் இங்கு சிவபெருமானை வணங்குகிறார். சிவபெருமான் ஒரு காலத்தில் இங்குள்ள பயிர்களை பெரும் மழையிலிருந்து வேலியாக செயல்பட்டு பாதுகாத்தார். எனவே இந்த இடம் சாலிவதிபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. பக்தர்களின் நலனுக்காக சிவபெருமான் தெருக்களில் மகா கங்கலாக பிச்சை எடுக்கிறார். அகஸ்திய மாமுனிவர் இங்கு தாமிரபரணி நதியில் நீராடி அவளை வணங்கி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார். மறுநாள் காலை வருணன், தும்புரு மற்றும் பிறருடன் அங்கு வந்தார். தெய்வீக இசை கருவிகளின் இடி முழக்கங்களுக்கு மத்தியில் வடக்கு வானத்தில் சிவபெருமான் தோன்றினார். அன்னை பார்வதியுடன் காளையின் மீது அமர்ந்திருந்தார். அவர்கள் விவரிக்க முடியாத அளவிற்கு அழகாக இருந்தனர். கவர்ச்சிகரமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். அவர்கள் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, நந்தி தேவர், பிருங்கி முனிவர், கணபதி, ஸ்கந்தன் மற்றும் பிறரால் வழிபடப்பட்டனர். புனித நதிகள் மற்றும் மலைகள் அனைத்தும் அங்கே இருந்தன. அவர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி பாயும் தாமிரபரணி நதியில் நீராடினர். பின்னர் சிவன் திருத்தலத்திற்குள் நுழைந்தனர். அகஸ்திய மாமுனிவர் ஆன்மாவை தூண்டும் ஒரு பாடலை பாடினார். உடலில் பாதி மரகத பச்சை நிறத்திலும் மறுபாதி படிகம் போன்ற வெண்மையிலும் தோன்றும் இறைவனை நான் வணங்குகிறேன். அத்வைதம் ஒற்றை என்றாலும் நீங்கள் இரட்டையாக தோன்றுகிறீர்கள். நீங்களே நாங்கள், நாங்கள் நீங்கள்தான். பூவுக்கும் அதன் வாசனைக்கும், மலருக்கும் அதன் நறுமணத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாதது போல தமக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போது தாம் கௌந்திரக்கா வனத்திற்கு செல்வாய். அங்கு கௌதம முனிவரின் ஆசிரமம் அமைந்துள்ளது. அங்கே சிவலிங்கத்தை வணங்கி தண்டதாரனுக்கு பொருத்தமான இடத்தை அமைத்து பின்னர் அமலக க்ஷேத்திரத்திற்கு செல்வாய். அங்கே கொடுமைகளை செய்து கொண்டிருக்கும் குந்தன் என்ற ராட்சசியை நசுக்குகிறாய். அங்கே சிவலிங்கத்தை நிறுவுகிறாய். பிறகு குப்தி ஸ்ருங்கரிடம் சென்று உன் ஆசிரமத்தில் வசிக்கிறாய் என்று சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவரை ஆசீர்வதித்தார். அன்னை லோபாமுத்ராவும் தன் கணவருக்கு சேவை செய்து மகிமை அடையச் சொன்னார். சிவபெருமான் அகஸ்தியருக்கு தொடர்ந்து அறிவுறுத்தினார். இந்த பிரம்மவதி க்ஷேத்திரம் மிகவும் புனிதமானது. இந்த புனித தலத்தை தரிசனம் செய்வதன் மூலம் உயிரினங்கள் மோட்சத்தை அடைகின்றன. வடக்கு நோக்கி பாயும் தாமிரபரணி நதியின் கரையில் உள்ள ஷிப்த புஷ்பகளம், சிந்து பூந்துரை என்று அழைக்கப்படும் மற்றொரு திருத்தலமும் மிகவும் புனிதமானது. அங்குள்ள நீரில் நீராடுபவர்கள் அல்லது அதனை அருந்துபவர்கள் சந்தேகமின்றி மோட்சத்தை அடைகிறார்கள். ஷிப்த புஷ்பவதி மற்றும் ஸ்வர்ண புஷ்கரணி, பொன் தாமரை என்று அழைக்கப்படும் பொற்றாமரை மலரில் நீராடல், ஜோதிர்லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தல் மற்றும் என் வடிவத்தை தரிசனம் செய்தல், அன்னை காந்திமதி மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை வணங்குதல், இவை உண்மையில் முக்தியை அடைவதற்கான படிகள். தாங்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை விஷு மற்றும் சித்திரா பௌர்ணமி தினங்களில் தேவி லோபாமுத்ரையுடன் இங்கு வந்து என்னை வணங்க வேண்டும். இவ்வாறு கூறி சிவபெருமான் அகஸ்திய மாமுனிவருக்கு ரத்தினம் பதித்த ஒரு கழுத்தணி மற்றும் கிரீட நகையை கொடுத்து அவரை தழுவினார்.
தேவி லோபாமுத்ரையும் அன்னை காந்திமதியிடமிருந்து பல ரத்தினங்களை பரிசாக பெற்றார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கிய பின்னர் அகஸ்திய மாமுனிவர் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் விட்டுவிட்டு மற்ற ரிஷிகளுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.